சுஃப்ரால மிக முக்கியமான ரெண்டு விடயத்தை நான் காணுவேன். ஒன்று, நபி அவங்களோட சுஃப்ரால உப்பு வைக்கப்பட்டிருக்குமா? உப்பு வைக்கப்பட்டிருக்குமா? இரண்டாவது, நபி அவர்களுடைய சுஃப்ரால பச்சையான சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கும். கீரை வகைகள், சலட் போன்ற வகைகள் வைக்கப்பட்டிருக்குமா? கேட்டாங்க ஒரு சஹாபி, எதனால சலட் வச்சு சாப்பிடுவாங்க? உணவுல பச்சையான பொருட்கள் ஏன் ரசூலுல்லாஹ் வைப்பாங்க? சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், எந்த சுஃப்ரால பச்சையான சாப்பாடு வைக்கப்படுமோ அதில் வெள்ளப்பூடு, அதை போன்று வெங்காயம் போன்றவைகளை தவிர்க்கப்படல் வேண்டும். ஹதீஸ்ல வந்த வாசகம். இது அல்லாத பச்சையான சாப்பாடுகள் வைத்தால் அந்த சுஃப்ரால நடக்கிற ஆக பெரிய ஆச்சரியம், அந்த சுஃப்ரால மலக்குமார் ஆஜராகுவாங்க. குர்ஆன் ஓதும் பொழுது மலக்குகள் ஆஜராகிறத போல உங்களோட உணவு தட்டுக்கு மலக்குமார்கள் ஆஜராகுவார்கள். பச்சையான சாப்பாட உணவுல கலந்துக்கோங்க. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நபியோக சாப்பிடுறதுக்கு முன்னால ஒரு துளி லேசான முறையில உப்பு வாயில வச்சு கொள்வாங்க. கேட்டோம், ஏன் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, சாப்பாட்டுல உண்டாகக்கூடிய நச்சு தன்மைகளொட்டும் அது பாதுகாக்கும் வேண்டாம். சாப்பாட்டிலிருந்து உருவாகும் நச்சு விடயங்களை பாதுகாக்கும் வேண்டாம். கண்ணியத்துக்குரியவர்களே,